குளோகோமாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொட்டு மருந்து. பல விதமான சொட்டு மருந்துகள் இருக்குங்க, கண் சொட்டு மருந்துகள். அது நம்ம போடுவோம். போட சொல்லிட்டு நீங்க ஒரு 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 3 வீக்ஸ் 3 வாரம் 4 வாரம் போட்டுட்டு வாங்க. வந்துன்னா அதோட எஃபெக்ட் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பிரஷர் உங்களுக்கு 26 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அது போட்டுட்டு நீங்க 1 மாசம் கழிச்சு வரும்போது ஒரு 18, 19 அப்படி இருந்ததுன்னா, ஒரு 18, 19 அப்படி இருந்ததுனாக்கா, ஓகேங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த மருந்து, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அடிக்கடி கூப்பிட்டு அவங்கள பார்ப்போம். அப்போ தேவைப்பட்ட போது அந்த அந்த பரந்த பார்வை டெஸ்ட்டு, அந்த ஆப்டிக்கல் நர்வோடைய ஸ்கேனிங் பண்ணி பார்ப்போம். சிலர் வந்து குறையாமே இருக்குன்னா, இப்போ ஒரு மருந்து போட்டு குறையாமே இருக்குன்னா, 2 மருந்து 3 மருந்துலாம் கூட கம்பைன் பண்ணி போடலாம். ஒரு மருந்து காலையில போட சொல்லுவோம், இன்னொரு மருந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி போடுங்க சொல்லுவோம். சில மருந்து 2 வாட்டி, சில மருந்துலாம் 3 வாட்டிலாம் போடுற ஐ ட்ராப்ஸ்லாம் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு போட்டத அவங்களுக்கு போடுவோம், அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த நபருக்கு என்ன தேவைன்னு பார்த்து, அவங்க பிரஷர் எப்படி கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு, நம்ம ஒரு முடிவு எடுத்து அதுக்கேத்த மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அப்புறம் இதெல்லாம் போட்டு கூட சிலர் இருப்பாங்க. 3 மருந்து போட்டுட்டு இருப்பாங்க, 4 மருந்து கூட போட்டுட்டு இருப்பாங்க. அப்பவும் கண்ணு பிரஷர் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. யாருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ல பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் குடுப்போம். யாருக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு இருக்கோ, அதுக்கு ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா பண்ணலாம் நம்ம.